அருணன், திமுக கூட்டணிக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பா பாஜகவுக்கு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சூரியபிரகாஷ் கேட்கிறார். அது சரி, அது அவருடைய கருத்து. ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தனி கூட்டணி, அதிமுக தனி கூட்டணி, ரெண்டு கூட்டணிகளும் தோல்வியை தழுவின என்பது அவருக்கு தெரியும். அவர் தூரமான நண்பராக தான் இருக்காரு. அதே அதிமுக மட்டும் இல்லை, பாஜகவும் தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்து கொண்டு இருக்குது. பாஜக நண்பர் சொன்னாரு, எங்க கூட்டணி ரொம்ப தொடர்ந்து இருக்குது, தோல்வியை சந்திச்சாலும் எங்களோட தனித்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு. இருக்கட்டும், ஆனா தோல்வி என்பது உண்மை தானே. நாங்க வாக்கு சதவீதம் கூடலே நான் ஒண்ணு சொல்லலையே. அப்ப அவர் அங்க சொல்லாத போது நான் இதை சுட்டி காண்பிக்கணும்ல. இல்ல, அவர் தொடர்ந்து இந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, ரொம்ப இயல்பானது, இயற்கையானது தங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணிங்கிறாரு. அப்புறம் எங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக விட்டு உதறி தனிச்சு போய் நின்றுச்சு. அப்ப என்ன சொன்னார் எடப்பாடியார், பாஜகவோட சேர்ந்து நின்னா சிறுபான்மையினுடைய வாக்கெல்லாம் கிடைக்காதுங்க. சொல்லணும். ஒரே சமயத்துல தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியா இருந்துகிட்டு இன்னொரு சமயத்துல அவர் முடிக்கட்டும் சார். சூரியபிரகாஷ் சார், அருணன் சார் முடிக்கட்டும், அவரோட நேரம் அவர் முடிக்கட்டும் சார். சார் நீங்க பேசுங்க சார். சரி, வெயிட் பண்றோம். இல்லங்க, ஒரு சுற்று பேசக்குள்ள ஏன் இப்படி தலையிடுறீங்க? அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க. நீங்க பேசும்போதெல்லாம் நாங்க பொறுமையா கேட்கிறோம். ஏன் இப்படி? தம்பி வந்து உடனே கேரளா தமிழ்நாடுன்னு போறாரு. ஆனா ரெண்டுலயும் பாஜகவை எதுக்குறோங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கங்க. ரெண்டுலயும் பாஜகவை வரவிடாம பண்ணியிருக்கோம். ஆகவே அந்த உத்தி என்பது அடிப்படையில பாஜக எதிர்ப்பு தான். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்தந்த மாநில அரசியல் வரலாறு சூழல்லாம் தம்பிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உடனே ரொம்ப அங்கே எங்கேயும் வித்தியாசம் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி என்பது இயல்பானது என்றால் ஏன் நடுவில் அதிமுக போச்சு? ஈவன் பாமக கூட நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் தொடர்றோம்னு அன்புமணி அவர்கள் சொல்லலை. அப்புறமேலு தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சாரு, நாங்கள் தொடர்ந்து என்டிஏல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க. ஆகவே பாஜக சொல்வது அந்த நண்பர் சொல்வது போல இது ஒன்றும் வலுவான இயல்பான தொடர்ந்து இருந்த ஒரு கட்டமைப்பு அல்ல. இப்போதான் கடந்து அதுவும் பாஜக தான் இவங்களை எல்லாம் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்குது. ஆகவே இது ஒரு முக்கியமான உண்மை. ரெண்டாவது, இப்ப பிரதமர் வருகை, அந்த கட்டமைப்பு தான் பிரதமர் வருகை மூலமாக நாங்க பலப்படுத்துறோம் சொல்றாங்களே. இல்ல, அது அவங்க உரிமைங்க. ஒரு தேர்தல் நடக்கும் போது வந்து அவங்க பிரதமரை அவங்க கையில் பிரதமர் இருக்காரு. அவருக்கு தேர்தல் பிரச்சாரம்னா ரொம்ப பிடிச்ச விஷயம். அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்று, தேர்தல்னா ஒரு மாநிலத்துக்கு வருவார். அப்புறம் நாடாளுமன்றம் நடக்கும்போதே வெளிநாடுகளுக்கெல்லாம் போவார். இதெல்லாம் அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள். ஆனால் தமிழ்நாடு ஒரு கொடூரமான வெள்ளம், மழை, அதை தொடர்ந்து மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகும் போது கவனிக்க வரமாட்டார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதுதான் அவங்களுடைய இது, அப்படித்தான். அதுதான் அந்த முறைமை. இதுதான் நடக்குது. பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. வர்றதை பொறுத்தவரை எனக்குலாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னங்க, பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் சொல்றீங்க? பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை வச்சிருக்குன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா, அவங்க மக்கள் துயரப்படும் போது வரணுங்க. அவர் பிரதமருங்க, ஒரு கட்சியின் தலைவர் அல்ல. அவங்க கட்சிக்கு வேற ஒரு தலைவர் இருக்காரு. ஆனால் பிரதமரை நீங்க கவனிங்க, தேர்தல் பிரச்சாரம்னா தான் வர்றாரு ஒரு மாநிலத்துக்கு. இப்ப என்னுடைய கணிப்புல இப்ப மார்ச் மாசமே அவர் 3 தடவை இங்க வர்றாருன்னா அநேகமாக இப்ப 5 மாநிலங்கள்ல தேர்தல்னா சுற்றுலேயே தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இவங்களுக்கு இடையில எப்படி உறவு, தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனது மோடியும் அமித்ஷா தானே எல்லாருக்கும் தெரியும். அந்த வரலாறுலாம் இருக்கு. அவர் மார்ச்சிலே வர்றாரு என்றால் இங்க முதல்ல தேர்தல் நடக்க போகுது. அநேகமாக மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல பின்னாடி நடக்க போகுது போல் இருக்கு என்பதெல்லாம் நமக்கு புரியுது. வரட்டும். ஆனா நான் என்ன கேட்கறேன், போன தடவை வந்தாருங்க, இப்ப மதுராந்தகம் தானே இப்ப கடைசியா நம்முடைய பிரதமர் வந்து என்னங்க பேசினார்? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதேனும் வந்து நான் இப்படி ஒரு சிறப்பு திட்டங்களை கொண்டாந்துருக்கேன், அமுல்படுத்த இனியும் கொண்டு வருவேன், ஏதாவது அறிவிச்சாரா? அவர் எப்பவும் போல நண்பர் மார்ச் பரப்புரையில் அது இருக்கலாம்ல சார்? மார்ச் பரப்புரையில் அது இருக்கலாம். அதே மாதிரி தேர்தல் வந்துருச்சு, நாங்க தயாரா ரெடியா இருக்கோங்கிறத சொல்றதுக்காக கூட பாஜக அந்த உத்தியை கையாளலாம். திரு ஸ்ரீகாந்த், நான் உங்களோட பதில கேட்டுக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் யுத்தம் தொடரும். அருணன்,
திமுக கூட்டணிக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பா பாஜகவுக்கு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சூரிய பிரகாஷ் கேட்கிறாரு. அது சரி, அது அவருடைய கருத்து. ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தனி கூட்டணி, அதிமுக தனி கூட்டணி, 2 கூட்டணிகளும் தோல்வியை தழுவின என்பது அவருக்கு தெரியும். அவர் தூரமான நண்பராக தான் இருக்காரு. அதே அதிமுக மட்டும் இல்ல, பாஜகவும் தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்து கொண்டு இருக்குது. பாஜக நண்பர் சொன்னாரு, எங்க கூட்டணி ரொம்ப தொடர்ந்து இருக்குது, தோல்வியை சந்திச்சாலும் எங்களோட தனித்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு. இருக்கட்டும், ஆனா தோல்வி என்பது உண்மை தானே. நாங்க வாக்கு சதவீதம் கூடலே நான் ஒண்ணு சொல்லலையே. அப்ப அவர் அதை சொல்லாத போது நான் இதை சுட்டி காண்பிக்கணும்ல. இல்ல, அவர் தொடர்ந்து இந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, ரொம்ப இயல்பானது, இயற்கையானது தங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணிங்கிறாரு. அப்புறம் எங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக விட்டு உதறி தனிச்சு போய் நின்றுச்சு. அப்ப என்ன சொன்னார் எடப்பாடியார், பாஜகவோட சேர்ந்து நின்னா சிறுபான்மையினுடைய வாக்கெல்லாம் கிடைக்காதுங்க. இதுக்கும் விளக்கம் சொல்லணும். ஒரே சமயத்துல தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியா இருந்துகிட்டு இன்னொரு சமயத்துல வந்து அவர் முடிக்கட்டும் சார். சூரிய பிரகாஷ் சார், அருண் சார் முடிக்கட்டும், அவரோட நேரம் அவர் முடிக்கட்டும் சார். சார் நீங்க பேசுங்க சார். சரி, வெயிட் பண்றோம். இல்லங்க, ஒரு சுற்று பேசக்குள்ள ஏன் இப்படி தலையிடுறீங்க? அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க. நீங்க பேசும்போதெல்லாம் நாங்க பொறுமையா கேட்கிறோம். ஏன் இப்படி? தம்பி வந்து உடனே கேரளா தமிழ்நாடுன்னு போறாரு. ஆனா 2லயும் பாஜகவை எதுக்குறோங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 2லயும் பாஜகவை வரவிடாம பண்ணியிருக்கோம். ஆகவே அந்த உத்தி என்பது அடிப்படையில பாஜக எதிர்ப்பு தான். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்தந்த மாநில அரசியல் வரலாறு சூழல்லாம் தம்பிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உடனே ரொம்ப அங்கே எங்கேயும் வித்தியாசம் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி என்பது இயல்பானது என்றால் ஏன் நடுவில் அதிமுக போச்சு? ஈவன் பாமக கூட நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில் தொடர்றோம்னு அன்புமணி அவர்கள் சொல்லல. அப்புறமேலு தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சாரு, நாங்க தொடர்ந்து என்டிஏல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க. ஆகவே பாஜக சொல்வது அந்த நண்பர் சொல்வது போல இது ஒன்றும் வலுவான இயல்பான தொடர்ந்து இருந்த ஒரு கட்டமைப்பு அல்ல. இப்பதான் கடந்து அதுவும் பாஜக தான் இவங்களை எல்லாம் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்குது. ஆகவே இது ஒரு முக்கியமான உண்மை. 2வது பிரதமர் இல்ல, அந்த கட்டமைப்பு தான் பிரதமர் வருகை மூலமாக நாங்க பலப்படுத்துறோம் சொல்றாங்களே. இல்ல, அது அவங்க உரிமைங்க. ஒரு தேர்தல் நடக்கும்போது வந்து அவங்க பிரதமரை அவங்க கையில் பிரதமர் இருக்காரு. அவருக்கு தேர்தல் பிரச்சாரம்னா ரொம்ப பிடிச்ச விஷயம். அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் 2 தான். ஒன்று தேர்தல்னா ஒரு மாநிலத்துக்கு வருவார், அப்புறம் நாடாளுமன்றம் நடக்கும்போதே வெளிநாடுகளுக்கெல்லாம் போவார். இதெல்லாம் அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள். ஆனால் தமிழ்நாடு ஒரு கொடூரமான வெள்ளம், மழை, அதை தொடர்ந்து மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகும் போது கவனிக்க வரமாட்டார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதுதான் அவங்களுடைய இது, அப்படித்தான். அதுதான் அந்த முறைமை. இதுதான் நடக்குது. பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. வர்றதை பொறுத்தவரையிலும் எனக்குலாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னங்க, பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் சொல்றீங்க? பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை வச்சிருக்குன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா, அவங்க மக்கள் துயரப்படும் போது வரணுங்க. அவர் பிரதமருங்க, ஒரு கட்சியின் தலைவர் அல்ல. அவங்க கட்சிக்கு வேற ஒரு தலைவர் இருக்காரு. ஆனால் பிரதமர் நீங்க கவனிங்க, தேர்தல் பிரச்சாரம்னா தான் வர்றாரு ஒரு மாநிலத்துக்கு. இப்ப என்னுடைய கணிப்புல இப்ப மார்ச் மாசமே அவர் 3 தடவை இங்க வர்றாருன்னா அநேகமாக இப்ப 5 மாநிலங்கள்ல தேர்தல்னா சுற்றுலேயே தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இவங்களுக்கு இடையில எப்படி உறவு, தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனதே மோடியும் அமித்ஷா தானே எல்லாருக்கும் தெரியும். அந்த வரலாறுலாம் இருக்கு. அவே அவர் மார்ச்சிலே வர்றாரு என்றால் இங்க முதல்ல தேர்தல் நடக்க போகுது, அநேகமாக மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல பின்னாடி நடக்க போகுது போல் இருக்கு என்பதெல்லாம் நமக்கு புரியுது. வரட்டும். ஆனா நான் என்ன கேட்கறேன், போன தடவை வந்தாருங்க, இப்ப மதுராந்தாங்க தானே இப்ப கடைசியா நம்முடைய பிரதமர் வந்து என்னங்க பேசினார்? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதேனும் வந்து நான் இப்படி ஒரு சிறப்பு திட்டங்களை கொண்டாந்துருக்கேன், அமுல்படுத்த இனியும் கொண்டு வருவேன், ஏதாவது அறிவிச்சாரா? அவர் எப்பவும் போல நண்பர் மார்ச் பரப்புரையில் அது இருக்கலாம்ல சார்? மார்ச் பரப்புரையில் அது இருக்கலாம். அதே மாதிரி தேர்தல் வந்துருச்சு, நாங்க தயாரா ரெடியா இருக்கோங்கிறத சொல்றதுக்காக கூட பாஜக அந்த உத்தியை கையாளலாம். திரு ஸ்ரீகாந்த், நான் உங்களோட பதில கேட்டுக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் யுத்தம் தொடரும்.